ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ஹரிஷ் வாய்ஸ். நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins Wrath of the Gods சீசன் 3 எபிசோட் 15 டு தி கேப்டன். எபிசோட ஓப்பனிங்லேயே போன எபிசோட்ஸோட கிரெடிட் சீன்ஸாக காட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 10 கமெண்ட்மெண்ட்ஸ் யாருமே இவங்க கூட வந்து சேர்ந்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஜெல்ரிஸ் தனியாக போய் சமாளிக்கல அப்படிங்கும் போது தான் இவங்களோட குருக்களான சாண்ட்லர் அப்புறம் கியூசாக் 2 பேரும் வந்திருப்பாங்க. நான் போய் யங் மாஸ்டரை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சாண்ட்லர் ரொம்பவே பொறுமை இழந்து இங்கே இருக்கிற 7 Deadly Sins'ை ஒன்றா சந்திக்கிறக்க அவன் பாட்டுக்கு வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் சும்மா இருந்தானா ஏகப்பட்ட வான வெடிக்கை போட்டு எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பித்தான். ஆனால் இதை பார்த்துட்டு 7 Deadly Sins சும்மா இருப்பாங்களா? அவங்க 2 பேருமே, அதாவது நம்ம கிங்கு கௌதர் 2 பேருமே ஒரு கம்பைனர் அட்டாக் செலஸ்டியல் ஏரோ அப்படின்னு ஒரு பவரை பயன்படுத்துகிறாங்க பாருங்க. அங்கே இருக்கிற இவங்க இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நிஜமாலுமே அப்பேற்பட்ட ஏரோ என்னை அட்டாக் பண்ண நினைக்கிறியா? ஏன்னா என்கிட்ட எப்பேற்பட்ட ஒரு அட்டாக்கு நான் திரும்பி பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு தெரியுமா? அட்டாக் பண்ணுங்க, நான் திரும்ப காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலர் பேசிக்கிட்டே இருக்கிறான். இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் நாம் இதில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோத்தரை சொல்கிற பாருங்க. இப்போ விடு அப்படின்னு சொல்லிட்டு கோத்தரை சொல்கிறான். நம்ம ஹாக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கோத்தரை வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்குது அவனோட டிரான்ஸ்போர்ட் பவர் வச்சுக்கிட்டு. சரி இப்போ அட்டாக் பண்ண அப்படின்னு கோத்தரை சொல்கிறா பாருங்க. அண்ட் அதே சமயத்தில் இவனுமே ஃபுல் கவுண்டர் யூஸ் பண்ணுறான். ஆனால் அது அப்படியே காணாமல் போயிடுச்சு. இது என்னது, எனக்கு ஒன்றுமே புரியல, இது ஃபுல் கவுண்டர் பண்ணியுமே இது எப்படி என்னை அட்டாக் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் இருக்க சேம ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்தது நம்ம கோத்தரோட இல்யூஷன். இதுதான் சரியான சமயம் அவனை அட்டாக் பண்ண அப்படின்னு கோத்தர் சொல்கிறா பாருங்க. அதே சமயத்தில் அவனோட கேஸ்டிஃபோயில் ஃபுல் ஃபோர்ஸில் போய் பார்த்தீங்க சேண்ட்லர் போய் அட்டாக் பண்ண இன்னொரு சமயத்தில் எப்படியாவது ஃபுல் கவுண்டர் போட்டால் அது கொஞ்ச நேரமாவது அவங்களுக்கு அந்த பவரை ரிட்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அந்த கொஞ்சம் டைம் தான் நாங்கள் எடுத்துக்கக்கூடிய டைமு. இப்போ அட்டாக் பண்ணுறதுக்கு தான் சரியான தருணம் அப்படின்னு அவங்களோட கேஸ்டிஃபோயில் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய வெடி விபத்தே நடக்குது. இந்த வெடி விபத்தில் பக்கத்தில் இருக்கிற எல்லா மலைகளுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்டை காணுறது. இந்த அடியில் கண்டிப்பாக நம்ம சேண்ட்லர் வந்து செத்துருப்பான், இந்த அடியிலே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கப்பா. தாத்தா ரொம்ப தொல்லை கொடுப்பாருன்னு பார்த்தேன், இப்போ கொஞ்சம் தெளிவாக தான் இருக்காரு, நம்மளால் ஈஸியாக ஜெயிக்க முடியுது அப்படின்னு 2 பேருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட அட்டாக்லேருந்து அவன் தப்பிச்சிருந்தாலுமே அதில் இருக்கிற கொஞ்சம் ஸ்லைட் அட்டாக்லையாவது அவன் மாட்டி நேரம் செத்துருப்பான். நம்ம 2 பேருமே டீம் போட்டுக்க சரியான டீமாக அப்படின்னு கிங்கு கோத்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அந்த கிரே டீமன், ரெட் டீமன், அப்புறம் பறக்கிற பீஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி நின்றுட்டு இருக்குது. இதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. நீ ஒன்றும் கவலைப்படாத, இதை நான் பார்த்துக்கிறேன். கேஸ்டிஃபோயில் ஃபார்ம் 5 இன்க்ரீஸ் அப்படின்னு ஒரு பவரை பயன்படுத்தி அவன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் அங்கே இருக்கிற எல்லா லைஃப் சோர்ஸுமே ஒரே யூனிட்டோட தான் கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அங்கே இருக்கிற எல்லாமே ஒரே ஆளால் தான் கண்ட்ரோல் பண்ண போயிடுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம கோத்திர சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஃபுல் கவுண்டர் அப்படின்னு அந்த இடத்துலேருந்து வருது பாருங்க. அந்த இடத்துல இருக்கிற இன்க்ரீஸ் பவர் எல்லாமே நம்ம கிங்கை போட்டு கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்குது. இதை பார்க்கும்போது நம்ம ஹாக்கு அப்புறம் கோத்திருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கெல்லாம் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கே ரொம்பவே பாவமாக இருக்குது. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு சின்ன ஒரு இல்யூஷனை வச்சு உங்களால் நான் ஈஸியாக ஏமாற்ற முடியுது. நீங்களாம் என்னதான் பெரிய 7 Deadly Sins'ோ, ஆனால் இந்த மாதிரி ஒரு இல்யூஷனை நான் ஈஸியாக க்ரியேட் பண்ணிடுவேன். அண்ட் அந்த ஃபுல் கவுண்டர் வச்சு நான் உன் கிங்கை போட்டு தள்ளின்னு பார்த்தியா அப்படிங்கிறாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்பேற்பட்ட அட்டாக்கை பண்ணதுக்கப்புறமும் நீ எப்படி நினைக்கிற அப்படிங்கும்போது ஆக்சுவலி அந்த அட்டாக்கில் நான் கொஞ்சம் விழுந்துட்டேன். ஏன்னா என் பேரியரை அது உடச்சிட்டு போயிடுச்சு. என் ப்ரொடெக்டிவ் பேரியர் உடச்சதுனால நான் கொஞ்சம் அடி வாங்கிட்டேன். ஆனால் இந்த தடவை அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் வாயில் இருந்த ரத்தத்தை பார்த்தீங்கன்னா அவனோட கையில் எழுதி அப்சல்யூட் ஆர்டர் அப்படின்னு ஒரு பவரை நம்ம கோத்தருக்கு முன்னாடியே போடுறான் பாருங்க. கோத்தருக்கு அது ஒரு ப்ரொடெக்ஷன் மேஜிக் லேயராக பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருச்சு. அதாவது சேண்ட்லரை அட்டாக் பண்ணுறதுக்காக எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலுமே நம்ம கோத்தரோட உயிர் பிரிஞ்சிரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எதிராக இவனால் வேலையுமே செய்ய முடியாது. இவ அப்படியே அசராத பொம்மை மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கிறான். ஐயோ கோத்தரம் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாக்குமே பார்த்தீங்கன்னா பறந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்னால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கோத்தர் கை உரிச்சிட்டான். அப்படின்னா சரி, இந்த எலிசபெத்து நீ காடஸ் தானே, உன்னை நான் எப்படி கொள்வது? தோலை உரிச்சு கொள்றதா, இல்லை தோலை உரிக்காமல் கொள்றதா, இல்லை உன் கையை காலை வெட்டி கொள்றதா, இல்லை உன்னோட தோவை கொஞ்சம் கொஞ்சமாக சீவி கொள்றதா? இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. உனக்கான சாவு இந்த டிராகன் கிளாஸில் தான் அப்படின்னா அந்த டிராகன் கிளாவை வச்சுட்டு அவன் அட்டாக் பண்ணுற பாருங்க. அதே சமயத்தில் நம்ம டிஎனை வந்து காப்பாற்றிட்டா. டிஎன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீ எங்களை காப்பாற்ற முடியாது, எங்களை விட்டுடு அப்படின்னு நம்ம எலிசபெத் சொல்லும் போதே ஏன் உயிரே போனாலும் சரி நான் உன்னை தடுத்து எதாவது தீருவேன் அப்படின்னு நம்ம எலிசபெத்துக்கு முன்னாடி டிஎன் உயிர் கொடுத்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறா. ஆமல்ல, நான் மறந்துட்டேன். இந்த மாதிரி சமயத்துலையுமே இந்த ஜெயிண்ட்டுக்கெல்லாம் பவர் அந்தளவுக்கு இருக்குதுல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்டீல் பவர் இன்னும் யூஸ் பண்ண முடியுதா? இதுக்கு மேலே உங்களால் அது யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு கிரிம்சன் ரிக்வயம் அப்படின்னு ஒரு பவரை போடுறா பாருங்க. இப்போ இந்த ஜெயிண்ட்டோட இரும்பு உருகிறதுக்கான சமயம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு நெருப்பு குழம்பையே பார்த்தீங்கன்னா அவன் காலுக்கடியில் கொண்டு வரான். இதை பார்த்துட்டு இருந்த நம்ம பேன் பார்த்தீங்கன்னா பொறுக்க முடியாமல் அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா காப்பாற்றி அப்படியே மேலே தூக்கிட்டு வந்துட்டான். பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா பேன் வந்து நின்றுட்டான்.
சேண்ட்லர் இதை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகும். ஒரு ஃபேரி கூட சண்டை போட்ட, காடஸ் கூட சண்டை போட்ட, நீ யார் அப்படிங்கும்போது, நான் மனுஷன்டா கிழவா, ஏன் உனக்கு அதில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேன் சொல்கிறான். 3000 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட டீமன் கிளானோட எதிர்த்த அந்த ஜெயின் கிளான், ஃபேரி கிளான், ஹியூமன் கிளானு, காடஸ் கிளானு, அந்த 4 கிளானுமே இங்கே தான் இருக்குதா? உங்களால் தான்டா இந்த 3000 வருஷமாக நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எங்களோட ஆட்சியை நீங்கள் பிடிக்க பார்த்தீங்கல்ல, உங்கள் 3 பேர்த்தையுமே கொல்றதா எங்களோட முதல் வேலையே அப்படின்னு இங்கே சேலர் பேசிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் சரி உன்னால் முடிஞ்ச பண்ணிக்க, ஏன்னா இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நான் உன்னை அட்டாக் பண்ணாமல் விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே கார்டியன் பவரை பயன்படுத்தி நம்ம கேஸ்டிஃபோயில் மூலமாக கிங்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய அட்டாக்கை ப்ளோ பண்ணுற பாருங்க. அந்த இடத்துல சேண்ட்லர் பறந்து போய் விழுகிறான். உனக்கு நான் இன்னமும் சொல்கிறது புரியல, ஏன்னா நானும் உன்னோட யங் மாஸ்டர் மெலியதாசுமே விதியால் ஒன்று சேர்க்கப்பட்டோம். நாங்கள் 2 பேருமே ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக ஆகணும் தான் விதி, அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிக்கிட்டு இருக்கிறான். என்னது, நீயும் என்னோட யங் மாஸ்டரும் நீங்கள் சேர்றது விதியா? அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்பவே கன்றாவியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர் வச்சு அட்டாக் பண்ணுறான் பாருங்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம கிங்குமே பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கை தடுத்துட்டான். நீங்கள் எல்லாருமே எங்கள் யங் மாஸ்டரோட ஒன்றா சேரணும் அப்படின்னு விதி நினச்சிங்கன்னா அப்பேற்பட்ட விதியை அதை நான் பொய்யாக்கி கட்டுவேன். ஏன்னா எங்கள் மாஸ்டருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமே பிடிக்காது. அவர் மெஸ்மரைஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் மாஸ்டர் உங்களை மாதிரி மனுஷங்க மற்ற கிளானில் இருக்கிற யாரையுமே பிடிக்காது. ஏன்னா அவர் 10 கமெண்ட்மெண்ட்ஸோட லீடர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் என்னோட ஸ்டூடெண்ட்டாக அப்படின்னு இங்கே நம்ம சேனலர் பேசிக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் கோத்திரமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். கோத்திரம் நடந்து வரதை பார்த்துட்டு உனக்கு என்னடா ஆச்சு, ஏதாவது நல்லா ஆச்சா இல்லையா அப்படின்ட்டு இருக்கும்போது உங்கள் எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டு இருக்கு, இது தாண்டா சரியான தருணம், கிரஷ் பிளேடு அப்படின்னு அவனோட அல்டிமேட் பவர் யூஸ் பண்ணுறான் பாருங்க. இங்கே நம்ம டிஎனுமே ரொம்பவே வேகமாக போயிட்டு இருக்கிறா. நீ உன்னோட மாஸ்டர் அவ்வளோ விரும்புகிறனா, உன் மாஸ்டர் உயிரோடு இருக்கிறதுல உனக்கு அப்படி என்ன பிரச்சனை? உன் மாஸ்டர் உயிரோடு இருக்கணும்னா எலிசபெத் உயிரோடு இருக்கணும். எனக்கு இங்கு தேவைப்படுற மாதிரி, நம்ம பேனுக்கு இலையும் தேவைப்படுற மாதிரி, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொருத்தங்க தேவைப்படுற மாதிரி உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு விடாமல் குத்திக்கிட்டே இருக்கிறா. இன்னொரு அட்டாக்கை போட்டுட்டு இங்கே டிஎனுமே பறக்க விட்டுட்டா. கிங் இதுதான் சரியான சமயம், அட்டாக் பண்ண அப்படின்னு பேனுமே இங்கே சேண்ட்லருக்கு பின்னாடி போய் பிடிச்சிக்கிட்டான். அண்ட் கிங்கு நம்ம பேனர் கூட பார்க்காம விடாமல் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். சேண்ட்லருக்கு என்ன அடி விழுகுதோ அது அச்சு பிசுறாமல் நம்ம பேனுக்குமே சேர்ந்து விழுந்துகிட்டு இருக்குது. அதே சமயத்தில் நம்ம பேனு மெலிதாஸ் கிட்ட சொன்னது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு இருக்கிறான். அதாவது என்னைக்காவது உன் காதலியை 2 தடவை இழந்த 3வது தடவை உயிர் பொழைச்சி வந்து பார்த்துருக்கிறியா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்பேற்பட்ட காயங்கள் நீ கடந்து வந்திருக்கிறியா அப்படின்னு நம்ம பேன் கேட்டிருப்பான்ல. அந்த வழி எல்லாமே இப்போ பேனுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. இந்த ஒரு தடவை உனக்கு கொன்று கிங் அப்படின்னு சொல்லிட்டு பேன் வழியோட சேர்ந்து கற்றுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. டை ஹியூமன், உனக்கு சாவே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்கு சாவே கிடையாது. இப்போ உனக்கு அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது உனக்கு சாவு கிடையாது, ஆனால் உனக்கு வலி இருக்கும்ல அப்படின்னு நம்ம பேனை பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் வெடிக்க வச்சுட்டான். இன்னொரு பக்கம் நம்ம கிங்குமே பார்த்தீங்கன்னா விடாமல் சேனலரை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஸோ பிடிக்கிறதுக்கு பேன் இல்லாத காரணத்தினால அவன் ஈஸியாக அங்கேயும் இங்கேயும் போய் அலைய முடியுது. ஹேய் கோத்தர், எதுக்காக இந்த இடத்துல இப்படியே காத்துக்கிட்டு இருக்கிற? நீ இப்போ ஹெல்ப் பண்ணலைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செத்து போயிடுவாங்க. இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கே தெரியுமில்ல, போய் அவனுக்கு உதவி பண்ண அப்படிங்கும்போது அது என்னால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவன் என் மேலே போட்டிருக்கிற ஒரு மேஜிக்கு அப்சல்யூட் ஆர்டர், அவன் போட்டிருக்கிற ஆர்டர் படி நான் ஏதாவது மீறி அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்னா நான் அதே நிமிஷத்தில் செத்து போயிடுவேன் அப்படின்னு கோத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம கிங்குக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது ஹெல்ப் பண்ண தப்ப எல்லாத்துக்குமே இங்கே நம்ம கிங்கு தான் பழி ஏற்றுக்குவான். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே இந்த ஃபேரி மாட்டிக்கிட்டா இவனுக்கு சீடையில் போட்டு அடைச்சிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே ஆணையிட்டு இருப்பாங்க. நம்ம கிங்கை கைது சென்று கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி அந்த விஷயத்த எல்லாமே நீ பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே அதை நீ பண்ணு சொல்லிட்டீங்கன்னா உன்னோட ஒரு சாவு இங்கே இடத்துல மீதியாகும் அப்படின்னு மெலிதாஸ் பேசிக்கிட்டு இருக்கிறான். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? என் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் காப்பாற்ற முடியல, என் ப்ராமிஸ் என்னால் காப்பாற்ற முடியல, எனக்காக ஒரு பொண்ணங்க காத்துக்கிட்டு இருப்பா, என்னால் அதை கூட காப்பாற்ற முடியல, என் தங்கச்சியை பார்த்துக்க முடியல, நான் ஒரு ஒஸ்டான கிங்கு, என்ன மாதிரி ஒருத்தர் எவனுமே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் அழுதுகிட்டு இருக்கிறான். என்னது, நீ ஃபேரி கிங்கா? அப்படின்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட கிங்ஸ் இருக்கிறானுங்க, அவனுங்க எல்லாருமே சுயநலம் பிடிச்சவன்னு நினச்சேன். ஆனால் நீ தான் உண்மையான கிங்குன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள பற்றி நீ கவலைப்படுறிய, எனக்கு அதுவே பெரிய விஷயந்தான் அப்படின்னு இங்கே மெலிதா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், ஏன்னா மற்றவங்களுக்காக கவலைப்படுற கிங் இங்கே யார் இருக்க போகிறாங்க, நீ மட்டும்தான் உண்மையான கிங் அப்படின்னு மெலியதை சொல்லியிருப்பான். அன்றைக்கி மட்டும் கேப்டன் நான் உங்களை பார்க்கலன்னா இந்நேரம் நான் என்னோட கோவத்தில் மூழ்கி போயிருப்பேன். அண்ட் என்னையே நான் அழிச்சிக்கிட்டு இருந்திருப்பேன். நான் முழுமையாக மாறினதுக்கான காரணமே நீங்கள் தான். நான் எப்படியாவது உங்களை காப்பாற்றி எதோ தருவேன் அப்படின்னு சேனலரை விடாமல் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம டிஎன்எம்ஏ விடாமல் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. வாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்டா, சும்மா நோய் கொசு மாதிரி அப்படின்னு சேனலர் அந்த இடத்துல நம்ம டிஎன்ஏமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டான். உன்னை மறுபடியும் விட மாட்டேன்டா, வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம பேனுமே திரும்பி ரீச் பண்ண வந்துட்டு இருக்கும்போது அவனை மறுபடியும் வெடிக்க வச்சுட்டான். மறுபடியும் போய் நீ ரீஜென்ரேட் ஆவா அப்படின்னு ஒரு பக்கம் பேனை வெடிக்க வச்சுட்டான். மறுபடியுமே இந்த இடத்துல சண்டை போய்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம ஹாக்குக்கு ஒன்றுமே முடியல. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற, எப்படியாவது போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னா ஹாக் கத்திக்கிட்டே இருக்கிறான். ஹாக், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதாவது டிஸ்போசல் ஆஃப் த கேப்டன்,
என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அவன் என் மேலே போட்டிருக்கிற பவர்ஃபுல்லான மேஜிக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அந்த மேஜிக்கை என்னால் வெளியே வர முடிஞ்சாலுமே சரி, என்னால் ஒரு அட்டாக் கூட பண்ண முடியாது. நான் ஈஸியாக செத்து போயிடுவேன் அப்படின்னு கோத்திர சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதை பார்த்து நம்ம ஹாக்குக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன ஆனாலுமே சரி யங் மாஸ்டர் நான் இங்கேருந்து கூட்டிகிட்டே போய் தீருவேன் அப்படின்னு முடிவோடு இருக்கிற சேண்ட்லர் விடாமல் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அங்கே இருக்கிற எல்லாருமே செதற தேங்க மாதிரி அப்படியே செதற அடிச்சுக்கிட்டு விழுகிறாங்க. அண்ட் இவனுக்குமே வயசாயிருச்சுல்ல. ஸோ போக போக அட்டாக் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. இப்போ என்னோட ஃபைனல் அட்டாக்கை பண்ணுற மாதிரி அப்படின்னு அவன் கையை நீட்டும் போது நம்ம ஹாக் பார்த்தீங்கன்னா கோத்திர மேலே போட்ட அந்த அப்சல்யூட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கை அழிக்கிறதுக்காக போட்டு நாக்க போட்டு நக்கிட்டு இருக்கிற மாதிரிங்க. என்ன கன்றாவிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்ணியை பார்த்தீங்கன்னா குத்தி போட்டுடுறான். அண்ட் அதே சமயத்தில் இந்த அசிங்கத்தெல்லாம் நான் பார்க்க வேணும்னு என் கண்ணால் எழுதியிருக்குது பாரு அப்படின்னு அந்த ரைட் கையுமே பார்த்தீங்கன்னா தேய்ச்சிட்டான். ஸோ இந்நேரம் அந்த மார்க் வந்து அழிஞ்சிருக்கும். இப்போ நம்ம கோத்ரால இப்போ அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு ஹாக் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டே இருக்கிற பாருங்க. நம்ம எலிசபெத்துமே போய் ஒரு அட்டாக் பண்ணிட்டான். அண்ட் அதே சமயத்தில் இங்கே இருக்கிற எல்லாமே முடிஞ்சு போச்சு, நாங்கள் எல்லாருமே செத்துட்டோம் அப்படின்ட்டு இருக்கும்போது எலிசபெத் அவளோட காடஸ் பவர் பயன்படுத்தி அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஹீல் பண்ணி விட்டுடா. இதுதான் நம்மளுக்கு சரியான தருணம், இதை நம்ம அட்டாக் பண்ணியாக்கணும் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சேண்ட்லரோட அட்டாக் பார்த்தீங்கன்னா மாறி போயிடுச்சு. எனக்கு இது கன்ஃபார்மாக தெரியுது வேலை செய்யும்னு அப்படின்னு அடிவாங்க ஹாக் பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் தெரியுது கோத்தரோட பவர் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவங்க 2 பேருமே சேர்ந்து சேண்டரை அட்டாக் பண்ண முடியும். ஸோ கோத்தரோட பவர் மூலமாக சேண்டர் எந்த ஒரு அட்டாக்குமே பண்ண முடியாமல் இங்கே நம்ம கிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ப்ளோவை போட்டு சேண்டரை அந்த இடத்துல கொண்டு போட்டுட்டான். இன்னொரு பக்கம் கோத்தருக்கு செம ஆச்சரியமாக இருக்குது, என்ன நடக்குது அப்படின்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருள் சூழ்ந்துருச்சு. இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு கிங்கு கை விட்டுட்டான். ஆனால் அந்த இடத்துல சேண்டலரை கொண்டுட்டாங்க. நிஜமாலுமே நம்ம கேப்டன் இல்லாமல் நீ நம்ம 3 பேர்த்தையுமே காப்பாற்றிட்ட, ரொம்பவே பெரிய விஷயம் தான் போ அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் சாவிடா எத்தனை பேர்த்த சாவடிச்சிருப்ப, நீ சாவிடா அப்படின்னு ஹாக் போய் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஏ காய்ஸ், எனக்கு எதுவுமே வித்தியாசமாக தோணுது. ஏன்னா என் உடம்புல இருக்கிற எல்லா பகுதியுமே செயல் இழக்கிற மாதிரி இருக்குது. என்னோட கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கோத்ரா அப்படியே கீழே மடிகிறான் பாருங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே செம ஆச்சரியமா இருக்குது. டே என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம கோத்ரா போய் பார்க்குறாங்க. சுற்றி முற்றி பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு டவுட் வருது இருக்குது. ஏன்னா சேண்ட்லரை நம்ம கொண்டுட்டோம், ஆனால் எதுக்காக இந்த நிலவு இன்னும் இருக்குது, இந்நேரம் விடிஞ்சிருக்கணுமே அப்படிங்கிறாங்க. சேண்ட்லரோட பாடியை பார்க்குற ஹாக்குக்கு இப்போதான் செம ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா சேண்ட்லரோட கையில் இருக்கிற அந்த மார்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அழியாமல் அப்படியே இருக்குது. இங்கே நடக்கிற சண்டை எல்லாத்தையுமே நம்ம ஜெல்ரிஸ் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறாப்புல. ஐயோ சேண்ட்லர் அவ்வளோ சீக்கிரம் தோற்று போயிட்டானா, எனக்கு தெரிஞ்ச அந்த 7 டெட்லி சின்ஸு நான் அட்டாக் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே தகுதியானவங்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு இங்கே குஸ்பேக் பேசிக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் கொஞ்சம் நேரம் பொறுமையாக டீ சாப்பிடுங்க பிரின்ஸ் ஜெல்ரிஸ் அப்படின்னு அவன் டீ போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க. டீயை ஒரு சிப் அடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே கன்றாவியாக இருக்குது இதெல்லாமே அப்படின்னு ஜெல்ரி சொல்கிறான். எதை மாஸ்டர் சொல்கிறீங்க, நான் போட்டு கொடுத்த டீயவா இல்லை இந்த சுச்சுவேஷனையா அப்படிங்கும் போது இந்த 2 கருமத்தையும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், 2மே சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெல்ரி சொல்லிட்டு இருக்கிறா. பட் நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, ஏன்னா இப்போ அவன் செத்துட்டானா நான் போய் அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைக் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம மெலிதாஸை காப்பாற்றுறதுக்காக தான் அங்கே சேண்ட்லர் போனதே. அவனோட வேலை முடியல, அவன் அதுக்குள்ளே செத்துட்டான்னா அவனோட உண்மையான ட்ரூ நேச்சர் வந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய வயிற்றுல ஓட்ட போட்டதுக்கு அப்புறமே அவனோட உண்மையான ட்ரூ டீமன் நேச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. என்ன பசங்களா, 2வது ரவுண்டுக்கு தயாராக இருக்கிறீங்களா? உங்கள் எல்லாரையுமே நான் பிச்சு பிச்சு சாப்பிட்றதுக்காக தான் மறுபிறவி எடுத்துருக்கிறேன். அதனால் 2nd ரவுண்டுக்கு ரெடியா அப்படின்னு இங்கே சேண்ட்லர் மறுபடியும் அட்டாக் பண்ண நின்றுட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம டீமுக்கு எந்த ஒரு தெம்புமே இல்லை. அதோட எபிசோடு முடிக்கப்பட்டது.